அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் மிக முக்கியமான கல்விக்கான முன்னெடுப்பான நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து கடந்த 19ஆம் தேதி திங்கட்கிழமை அருள் ஆனந்தர் கல்லூரியில் மிகச்சிறப்பான கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி 2025 நடந்தேறி முடிந்திருக்கிறது. இந்த கல்வியாண்டில் மிகச்சிறப்பாக மதுரை மாவட்டம் 95.03 விழுக்காடு பெற்று மிக முக்கியமான முன்னிலை வகிக்கிற ஒரு மாவட்டமாக நம்முடைய மதுரை மாவட்டம் இருக்கிறது. இதற்காக கடுமையாக உழைத்த பள்ளிக்கல்வித்துறை பணியாளர்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துதல்களும். அன்புக்குரிய மாணவிகளே, மாணவர்களே, நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்திருப்பது ஒரு மிகச்சிறந்த பாராட்டுக்களோடு இன்னும் நீங்கள் அதிகம் படிக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கான தருணம்தான் இந்த தருணம். இந்த தருணத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அருளானந்தர் கல்லூரி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். அருளானந்தர் கல்லூரி கடந்த 55 ஆண்டுகளாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவில் கருமாத்தூரில் இருந்து மிகச்சிறப்பான உன்னதமான கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவையில் பயன்பெற்ற எத்தனையோ பேர் மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். வெற்றி நாயகர்களாக, தமிழகத்தினுடைய பெயர் சொல்பவர்களாக அருளானந்தர் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். அருளானந்தர் கல்லூரியில் நீங்களும் இணைந்து படித்து முன்னேறி இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற்றிட அருளானந்தர் கல்லூரி உங்களை அன்போடு வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. அருளானந்தர் கல்லூரியில் நீங்கள் சேர விரும்பினால் கீழ்கண்ட வெப்சைட்டில் உங்களுடைய பதிவுகளை செய்யலாம். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். இப்போ நீங்கள் கை தட்டினீங்க, இப்போ வேறு மாதிரி கை தட்ட போகிறோம். எனக்கு 4 ரோவாக இருக்கிறீங்க. முதல் ரோ, 2வது, 3வது, 4வது. நான் ஒன்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற மட்டும் கை தட்டு. எத்தனை கை தட்டு? ஒன்லி 4 கிளாப். ஒன்றுன்னு சொன்னால் முதல் ரோவில் இருக்கிறவங்க மட்டும் 4 தடவை கை தட்டினா போதும். ஒன்றுன்னு சொன்னால் 4 தடவை கட்டணும். எத்தனை பேர்? அந்த ரோ மட்டும், அந்த ரோ மட்டும் அங்கே இருக்கிறவங்க. செகண்ட் ரோ சொன்னால் நீங்கள் மட்டும் 4 தடவை. என்ன சொல்லுவீங்க? 2 2ன்னு சொன்னால் இவங்க மட்டும் எத்தனை தட்டணும்? 4 தடவை தான். 4 தடவை. 3ன்னு சொன்னால் இவங்க மட்டும். 3ன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் 4 தடவை. 4ன்னு சொன்னால் அவங்க 4 தடவை தட்டணும். சரி, இப்போ 3 4 சொன்னால் என்ன பண்ணலாம்? 3 4 சொன்னால் நீங்கள் 3வது ரோ 4வது ரோ சேர்ந்து 4. 1 2 3 4. திடீர்னு சார் 4ன்னு வாரு, 2ன்னு வாரு, 1ன்னு வாரு. அவங்க மட்டும்தான் தட்டணும். எங்கள் கவனம் எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே, 1 எல்லாம் சேர்ந்து நல்லா கைத்தருங்க. 4 கிளாஸ். 1. ஓகே, சூப்பர். 2 1 2 1 2 3 3 4 4 3 4 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, சூப்பர். ரைட். நீங்கள் என்னவோ கை தட்டுறது ஸ்டேஜில் உள்ள எங்களுக்காகவோ இல்லை அரசுக்காகவோ நினைக்கிறீங்களா? கை தட்டுறதுனால யாருக்கு பயன் கிடைக்கும்? யாருக்கு பயன்? நமக்கு தான். உங்களுக்கு தான் பயன். சூப்பர். இப்போ யாருக்கெல்லாம் கை வலி, கால் வலி, முதுகு வலி இருக்கு? எல்லாருக்கும் எல்லா வலியும் இருக்கு சார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். காலையில் எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம் விடாமல் கை தட்டினீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் கை வலி, கால் வலி, முதுகு வலி பெறும். டாக்டர் தேவையில்லை, நீங்கள் கை தட்டி பாருங்க. நான் MSc யோகாவில் சூப்பர் மாஸ்டர். அதான் ரத்தம்லாம் ஊருன்னு சொல்லுவாங்களே சார், அப்படியே. ஆமாம். ஸோ கை தட்டுறது நீங்கள் நம்ம 32 அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. 32 அக்குப்ரெஷரையும் பாயிண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணுறதா கை தட்டுறோம். சரி, இன்னொரு பயிற்சி பண்ண போகிறோம். முக்கியமான பயிற்சி. நிறைய படிப்பீங்க, எனக்கு ஞாபகப்படுத்த முடியலை, எனக்கு மறந்து போகுது, எனக்கு கவனம் இல்லை. உங்கள் 2 கையை சேர்த்து வைங்க. 2 கையை அப்படி சேர்த்து வைங்க. செல்லை கீழே வச்சுருக்கேம்மா. கீழே வச்சுருங்க. செல்லு தட்டும். கையை வைங்க. அப்படி கீழே வச்சுட்டு கை நேராக இருக்கட்டும். கை வளையக்கூடாது, நேராக இருக்கட்டும். இப்போ இடதுகை அப்படி இருக்கட்டும். வலதுகை மட்டும் வெளிப்புறமாக சொத்துங்க. வலதுகை ஒரு ஓ போட்ட மாதிரி வலி. வலதுகை
ரைட்னு சொல்லுங்க சார். அப்போ ரைட் ரைட் ஹேண்ட் அப்படி தமிழில் சொல்லுங்க. ஓகே ரைட். ஸ்டாப் பண்ணிடுங்க. இடது கையை உள்புறமா ரொட்டேட் பண்ணுங்க. இடது கையை உள்புறமா இன்சைட். இப்போ இதில் என்ன இருக்குது? இது ஏன் சார் சொன்னார் கேட்குறீங்களா? இப்போ ரெண்டு கையையும் சுத்தணும். வலது கை வெளிப்புறமா, இடது கை உள். அது முன்னால, இது பின்னால. ஆக மொத்தம் ரெண்டு இடிச்சுக்கிறோம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஸோ இதை யாருமே செய்ய முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு வாரம் பயிற்சி பண்ணால் இந்த வலது கை வெளியே, இடது கை உள்ள ஒரே நேரத்தில் சுற்றலாம். சரி, எதுக்காக இந்த பயிற்சி பண்ணோம்? வலது கை இடது கை எதுக்காக நான் சுத்த வச்சோம்? எல்லாத்துக்கும் பிரெயின் ஒன்று படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, பேசுகிறதுக்கு. இப்போ நம்ம பிரெயின் வந்து கார்பஸ் கலோசியம் அங்கிற உறுப்பு சென்றாக இருக்குது. இடதுபுற மூளை என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, எழுதுறீங்க. இந்த பேசுகிறது, கேட்குறது, எழுதுறதா எது கண்ட்ரோல் பண்ணுது? இடதுபுற கண்ட்ரோல் பண்ணுது. சரி, வலதுபுற மூளை என்ன கண்ட்ரோல் பண்ணுது? கிரியேட்டிவிட்டி, முடிவு எடுக்கிற டெசிஷன் மேக்கிங், ஜெஸ்டர், இந்த ஆக்டிவிட்டிலாம் வலதுபுற மூளை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ரெண்டு மூளையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணால் தான் பிரெயினோட பவரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஞாபக சக்தி வரும். சரி, பிரெயின் நான் சொல்கிறேன்னா, பிரெயினுக்கு எவ்வளோ பவர் இருக்குது? ஒரு நூல் கண்டு எடுத்து உருட்டி விட்டால் இந்த ஸ்க்ரீனோட அளவு இருக்கும். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வர ஒரு நூல் கண்டோட நீளம் இருக்கும். நம்ம பிரெயினில் இருக்கிற நரம்பு நீளம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? யாராவது சரியாக சொன்னால் 200 ப்ரைஸ். ஒரு நூல் கண்டோட நீளம் 2 ஸ்க்ரீன், லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிற ஸ்க்ரீன் அளவுக்கு நீளமாக இருக்கும். நம்ம பிரெயினில் இருக்கிற நரம்பு ஊற்றிட்டே பண்ணால் எவ்வளோ தூரம் இருக்கும்? இந்த நூல் கண்டு அளவு இருக்குமா, குறையா இருக்குமா, இல்லை கூட இருக்குமா? எவ்வளோ இருக்கும்? யார் சரியாக சரிங்களா? 200 ப்ரைஸ். குறையா இருக்குமா? இந்த அளவு இருக்குமா, இல்லை கூட இருக்குமா? இப்போ சந்திராயன் 2 நம்ம தான் அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு உலகத்தில் சவுத் போலில் லேண்ட் பண்ண நம்ம தான், இந்தியா தான் அனுப்பிச்சிது. அது விக்ரம் ரோவர் லேண்ட் ஆன இடத்துக்கு பேர் சிவசக்தி அப்புறம் கோமலில் வச்சாங்க. இந்த சந்திரனில் இருக்கிற சிவசக்திக்கும் நம்ம பூமியில் அருளானந்தர் காலேஜில் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துக்கு எவ்வளோ நீளம் இருக்கும்? சந்திராயன் 2ல் சந்திரனில் இறங்கின அந்த விக்ரம் ரோவருக்கும் நம்ம இப்போ பேசிக்கிட்ட இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? 3,74,400 கிலோமீட்டர். இந்த 3,74,400 கிலோமீட்டரை விட நம்ம பிரெயினோட நரம்போட நீளம் ஜாஸ்தி. ஒரு நிமிஷத்துக்கு 30 பில்லியன் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 பில்லியன் அவ்வளோ 100 கோடி. அப்போ 30 × 100 அளவு 3000 கோடி தகவலை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம பிரெயினில். எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு நிமிஷத்துக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பக்கம் படித்தோடனே எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு போர் அடிக்க, எனக்கு மறந்து போகுது. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு சுத்தியல் அல்லது கடப்பாரை வச்சு மூளையை அடித்தா தவிர மூளை எதுவும் ஆகாது. இப்போ உங்களால் நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்களே, மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், இதெல்லாம் படிக்க முடியுமா நினைக்கிறீங்க? உங்களால் எதுவும் முடியும் சொல்கிறதுக்காக ஒரு சின்ன பயிற்சி பார்க்க போகிறோம். மறுபடியும் எல்லாம் ப்ளீஸ் ஸ்டாண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி எந்திரிச்சிங்க. மாணவர்கள் மட்டும் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எந்திரிச்சிங்க சார். ஒரு பயிற்சி தாங்க, கேள்வி கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. சின்ன பயிற்சி தான். மாணவர்கள் மட்டும் எந்திரிச்சிங்க. நீங்களும் எந்திரிச்சு. இப்போ உங்கள் வலது கை வலப்புறம். வலது கையை இப்படி வலப்புறம் ஆள் காட்டி வரலாம் பாயிண்ட் பண்ணி வச்சிங்க. வலது கை வலப்புறம் பண்ணிட்டீங்க. வலது கை வலப்புறம். தோல் இடிக்காமல் ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் பாடியலுங்க. வலது கை வலப்புறம் இடி. ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் பண்ணினா தோல் அவங்க தோல் இடிக்காது, அவங்க பாடி இடிக்காது. ஸோ காதை குத்திராதீங்கம்மா. தோலுக்கு நேரம் இருக்கணும், கை கீழே விடாது. இப்போ நீங்கள் கையை மட்டும் என்ன பண்ணுங்க, தோலை திருப்பக்கூடாது, தலையை திருப்பக்கூடாது. கையை பின்னாடி கொண்டு போங்க. தோலையும் தலையும் தலையை திருப்பாம அப்படியே பின்னாடி கொண்டு போங்கம்மா. கையை பின்னாடி கொண்டு போ. நீ கையை பின்பக்கம் பின்னாடி அப்படியே கொண்டு போங்க. அவளுக்கு பின்னாடி வச்சுக்க. கொண்டு போங்க. கண்ணை குத்திராதீங்க. பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி கொண்டு போங்க. தோலை திருப்பக்கூடாது, தலையை திருப்பக்கூடாது. அப்படி போங்க பின்னாடி. இப்போ திரும்பி பாருங்க. ஸ்ட்ரைட்டாக வைங்க. உங்கள் ஆள் காட்டி வரல் எங்கே பார்க்குதோ, எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோ திருப்பி பாருங்க. பார்த்துட்டீங்களா? பழைய இடத்துக்கு கொண்டாங்க.
பழைய பொசிஷன் கொண்டாங்க, நேராக கொண்டாங்க, தோளுக்கு நேராக கொண்டாங்க, திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இப்போ பழைய இடத்த விட கூட கொண்டு போனோம், ஒரு அடியாவது கூட போகணும்னு நினச்சி இப்போ மறுபடியும் கொண்டு போங்க. பழைய மார்க் பண்ண இடம் ஞாபகம் இருக்குது, ஆள்காட்டுக்காரர்கள் மார்க் பண்ண இடம், அந்த இடத்த விட ஒரு அடியாவது கூட கொண்டு போய் நினச்சி மறுபடியும் கொண்டு போங்க, திருப்பி கொண்டு போங்க, திருப்பி கொண்டு போங்க. இப்போ பாருங்க, பேர் கூட பேருக்கா? கண்டிப்பாக பேருக்கு. ஸோ உங்களால் முடியும் நினச்சிங்க, முடிஞ்சுது. ஸோ எதை முடியும் நீங்கள் நினைக்கிறோம் அது முடியும். எப்படி முடியும்? கரெக்ட். அதுக்கு பேர் சைக்கோ கேன்சர் சொல்லுவாங்க. ஸோ நான் பேசுகிறேன், கேட்குறேன், இதெல்லாம் உங்களோட வெளி மனசில் நடக்கும். எப்போ ஒரு எண்ணத்தை தீவிரமாக நினைக்கணும் அது உள் மனசுக்கு போகும். ஒரு எண்ணத்தை வெறித்தனமாக நீங்கள் நினைக்கும் போது, நான் இன்ஜினியர் ஆகியே தருவேன், நான் குரூப் ஒன்று ஆகியே தருவேன், நான் டாக்டர் ஆகியே தருவேன் நினைக்கும்போது அந்த எண்ணம் அன்கான்சியஸ் மைண்ட் போகும். எந்த எண்ணம் அன்கான்சியஸ் மைண்ட் போய் சேருதோ அது உங்களை அந்த நிலைக்கு உயர்த்தும். ஸோ உங்களால் முடியும் நினச்சிங்க, முடிஞ்சது. இப்போ முதல்ல 150 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசில் 3 துறை இருந்தது. எந்த துறைலாம் தெரியுமா? ஒன்று வருவாய்த்துறை. நீங்கள் கலெக்டர் பார்த்துருப்பீங்க, எல்டிசி காலேஜில் கூட கலெக்டர் பேசியிருப்பாங்க இந்த முதல் முகாமில். அந்த வருவாய்த்துறை, 2 காவல்துறை, போலீஸ். 3வது என்ன துறை இருந்தது தெரியுமா? மொத்தமே 3 துறையில் 3வது துறை மராமத்து துறைங்கிற பொதுப்பணித்துறை. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 35 பிரான்ச் இருக்குது, 485 காலேஜ் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. இதில் 2 பிரிவாக படிக்கிறாங்க. ஒன்று என்னது? கோர் பிரான்ச். கோர் பிரான்ச்னா என்ன? சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதெல்லாம் கோர் பிரான்ச். சர்க்யூட் பிரான்ச்னா என்ன? எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், ஏஐ. ஏஐனா என்ன? ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய நீங்கள் சிவில் போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரோமில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செகண்ட் ஆகும் வர்றதுக்கு. நீங்கள் ஃபோனில் வச்சுருப்பீங்க, எம்ஐ வச்சுருக்கீங்களா? ரவுண்டாக ஒரு மெட்டா ஏஐ இருக்கா? வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களே, ப்ளூ கலரில் ஒரு ரவுண்ட் இருக்கா? மெட்டா ஏஐ. அதில் சிவில் கேட்டு பாருங்கள், 1-2 சொடக்கில் சிவில் பற்றி உங்களுக்கு 5 பக்கத்தில் ரிப்போர்ட் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஏஐ. நீங்கள் சாஃப்ட்வேர் கஷ்டப்பட்டு சி எழுதுறீங்க, ப்ரோக்ராம் எழுதுறீங்க, கஷ்டப்பட்டு எழுதுறீங்க. ஆனால் இந்த ஏஐயில் ஒரு 4 சொடக்கு விட்டால் போதும் சாஃப்ட்வேர் வந்துடும். அதுவாக கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுகிற சாஃப்ட்வேரே கரெக்ட் 4 செகண்டில் பண்ணிடும். ஸோ ஏஐ மூலமாக லேட்டஸ்ட்டு கோர்ஸ் ஏஐ தான். இப்போ ஒருத்தர் மாணவன் லைஃப்பில் முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு வேலை பார்த்தார், வேலை போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற, பிஸ்னஸில் லாஸ், அதையே விட்டு போயிட்டார். 3வது தோல்வி அவங்க அம்மா இறந்துடுவாங்க, பெரிய தோல்வி. 4வது தோல்வி அவருக்கும் நரம்பு தெரிச்சு நடக்க முடியாமல் இருக்காரு. 4வது தோல்வி. திருப்பி அரசியலுக்கு போகிறாரு, அரசியலில் சீட் கிடைக்கல, எம்எல்ஏ கிடைச்சாலும் தோத்துட்டார், கவுன்சில் நிற்கிறார், தோத்துட்டார். திருப்பி வேலைக்கு ட்ரை பண்ணார், கிடைக்கல. இதே மாதிரி 11 தோல்வி அவர் வாழ்க்கையில். இவர் யார் தெரியுமா? கடைசி அவர் என்ன ஆனார்? அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன். வாழ்க்கையில் 11 தோல்விக்கு அப்புறம் அவரால் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆக முடியும். இன்றைக்கு வர அமெரிக்கன் பிரசிடென்ட்டில் பேர் பெற்றவர் இந்த ஆபிரகாம் லிங்கன். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோல்வி வந்ததுன்னா என்ன பண்ணுறோம், மூளையில் மூடல் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க, நம்ம சேரில் உட்காந்துருக்கோம், தனியில் உட்காந்துருக்கோம், ஆனால் நம்ம லைஃப் என்னது? தண்ணியில் இருக்குமா? தண்ணியில் விழுந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கையை காலை அசைச்சிட்டே இருப்பீங்க. அப்போ தான் உங்களால் யாராவது காப்பாற்றுவாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டால் தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். கடைசி காலத்தில் பகத்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, 24 தூக்கு தண்டனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 8 மணிக்கு அவரை கூப்பிட யார் வராங்க? மிலிட்ரியில் வராங்க. அவர் அங்கே உட்காருங்க, நான் படிக்கிற இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு தான் நான் தூக்கு மடைக்கு வரேன். அது மாதிரி சாகரப்ப கூட அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு போனார். உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் கல்லூரி வாழ்க்கை, எல்லாத்துக்கும் மேலே நம்ம நாட்டு லைஃப் யார் கையில் இருக்கு? உங்கள் கையில். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், நம்ம கையில். சொல்லுங்கள், நம்ம கையில். ஓகே, தேங்க்யூ, பாய்.